ஸோ அப்பாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் கட்டாயமாக பேசுவான். காரணம் என்ன? மகன் என்பதனாலே. நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்றால், நம்ம எங்க இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, நாம் தேவனோடு கூட தினந்தோறும் பேச வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே. அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் தேவனோடு நமக்கு இருக்கிற பந்தத்தை தெரிவிக்கிறதா இருக்கும். என் மகன் என்னோடே கூட இருக்கிற நாட்கள்ல கட்டாயமாக என்னோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புவான். என் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு நானும் விரும்புவேன். ஏனென்றால் தகப்பனாக அது என் ஆசை. அதேபோல பரம தகப்பனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் அவரோடே கூட நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று. ஆனால் பொதுவா நாம என்ன செய்யறோம்னா, அவரோடு கூட தினந்தோறும் நேரத்தை செலவிடாமல் கஷ்டம்னு வரும்போதுதான் அப்பா அப்படின்னு அவருக்கு முன்னால போய் நிற்போம். அது சரியானதான ஆவிக்குரிய நடத்தை அல்லவே அல்ல. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போது குமாரனாய் வர வேண்டும், குமாரத்தியாய் வர வேண்டும், தைரியமாய் வர வேண்டும். வந்து நம்முடைய மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் நீ பகிர்ந்துக்குவல, நல்லதையும் சொல்லுவ, கெட்டதையும் சொல்லுவேன். காரணம் என்ன? அவன் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதால. கவனிங்க, பைபிள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசும்போது இப்படி சொல்லுவார், நான் உங்களை, கவனிங்க, நான் உங்களை ஊழியக்காரர்களாக நினையாமல் நான் உங்களை என் சிநேகிதர்களாகவே அழைக்கின்றேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, தந்தை குமாரன் அந்த பந்தம் நெருக்கமாக இருக்கிற போது, அந்த தகப்பனையும் குமாரனையும் தூரத்திலிருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? கவனிங்க, அப்பா மகன் இல்லை போல அவங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லையாங்க? ஃப்ரெண்ட்ஸோ என்னவோ. ஆபிரகாம் கர்த்தரை தேவனாக அழைத்தான். அதற்கப்புறம் அதே ஆபிரகாம் தேவனுக்கு என்னவாக ஆகிறான்? சிநேகிதனாக ஆகிறான். வாட் அ கிரேட் பிளெஸிங், இல்லையாங்க? தேவனுக்கு நண்பர்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்ல? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பவாவது யூகிச்சிருக்கீங்களா? தேவன் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார்னா, பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவன் சொல்லுகிறார், ஐ வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு சிநேகிதனாயிருப்பேன். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு சிநேகிதனுக்கும் இன்னொரு சிநேகிதனுக்கும் மத்தியில சாதாரணமா ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இருக்காது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உனக்கும் எனக்கும் மத்தியிலே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எதையுமே நீ எனக்கு முன்பாக மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. மகன் சாதாரணமா தகப்பனிடத்துல சில காரியங்களை மறைப்பான். மகள் கூட சில விஷயங்களை தாய் தந்தையிடம் மறைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மாத்திரம் எதையுமே, யாரா இருந்தாலும் எதையும் மறைக்க மாட்டாங்க. தேவன் இதை விரும்புகிறார். நாம் அவரிடத்திலே எதையும் மறைக்கவே கூடாதென்றுதான். ஒரு ஃப்ரெண்டை போல மனம் திறந்து தேவனோடு நாம் பேசுவோம் என்றால் அவர் புரிந்து கொள்ளுவார். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு நல்ல சிநேகிதர் இந்த உலகத்திலே வேறு ஒருவர் இல்லவே இல்லை. இதெல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம் ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு நம்முடைய பாடுகளையும் நமக்குள்ள இருக்கிற கலக்கத்தையும் நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது, அவர் நம்முடைய பாரங்களை, நம்முடைய பளுவை தம்முடைய தோளின் மேல் போட்டுக் கொள்கிற போது நம்முடைய இருதயம் லேசாக ஆக்கப்படுகிறது. இந்த காரியத்தை ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவையோ, 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, அல்லது 6 மாசங்களுக்கு ஒரு தடவையோ, அல்லது ஏதாவது கஷ்டம் வருகிற போதோ தேவனிடத்திலே முழங்கால் படிட்டு பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பாரத்தையும் தூக்கி சுமந்துகிட்டு நாம தெரியலாங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். கஷ்டம் வருகிற போது மாத்திரம் தேவனிடத்துல வந்து கதறி கதறி அழுது அப்புறம் கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஜாலியா கிளம்பி போயிட்டா, அதுக்கப்புறம் நீ உன் மனம் போன போக்கில் வாழ்ற அப்படின்னா அது உண்மையான ஆவிக்குரிய நடத்தை அல்ல. மறந்து போய்விடக்கூடாது. எதை? நீ தேவனுடைய குமாரன். மறந்து போயிடக்கூடாது, நீ தேவனுடைய குமாரத்தி. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். ஆண்டவரே,
கஷ்டம் வரும்போது மாத்திரம் இல்ல, பிரச்சனை வரும்போது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சந்நிதியிலே நான் என்னுடைய பாரங்களையெல்லாம் இறக்கி வைப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்தை நான் வேண்டுவேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் வேண்டி நிற்பேன். நீர் அருளிச் செய்கிற ஆசீர்வாதங்களை நான் கேட்பேன். ஆவிக்குரிய பலனை நான் கேட்டுக்கொள்வேன். ஆபத்துக்களிலிருந்து விடுதலையை வேண்டிக் கொள்ளுவேன். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை அப்பா என்று அழைக்கிற பாக்கியத்தை அருளியிருக்கிறீர். அது உம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவினாலே அருளிச் செய்திருக்கிறீர். கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொள்வதனாலே எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறீர். அதன் பலனாய் நான் உம்முடைய குமாரனாகிவிட்டேன். ஆண்டவரே, குமாரனாகவே வாழ வேண்டும் என்றுதான் நீரும் விரும்புகிறீர். உம்மைப்போலவே நாங்கள் நடந்து கொள்ளும்போது, உம்மைப்போலவே பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்போது, உம்மைப்போலவே பிறரை நேசிக்கும்போது, ஆண்டவரே உம்மைப்போலவே நாங்கள் செயல்படுகிற போது, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும் உம்முடைய சாயல் எங்களுக்குள் வந்திருக்கிறது என்றும் நீர் உணர்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுவீர். தேவனுடைய நடத்தை, தேவனுடைய குணநலன்கள் எங்களுக்குள் காணப்படும்படியாக கிருபையருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.